கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் நாம் வாசித்திருக்கிற இந்த திருவசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக என்னுடைய மகன் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் பண்ணவரே, ஸ்தோத்திரம் பண்ணவரே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுராஜாவை துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற பண்ணவரே, இயேசுராஜாவை துதிக்கிற நீரால் வாசிக்கப்பட்ட அதிகாரத்துக்கு இயேசுராஜா நீங்களோட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுராஜாவை துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற வார்த்தைகளை எல்லாரும் இடைக்கட்டுகிறதா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுராஜாவை துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிற இயேசுராஜாவை துதிக்கிறோம். இயேசுராஜா இந்த வார்த்தைகளை எங்களுக்கு வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் சுஜாம் கிருபை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எல்லா துதிகளும் மகிமையோடு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஆமென். இந்த நாள் நாம் வாசித்த திருவசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த நாட்களுக்கு பின்பு, கவனிங்க, இந்த நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத்து கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து. இது யாரை குறித்து சொல்லுகிறது வேதவசனம்? எலிசபெத்து, சகரியாவுடைய மனைவியாகிய எலிசபெத்தை குறித்துங்க சொல்லுகிறது. இப்போ பாருங்க, வருகிற 25ஆம் தேதி உலகம் எங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவார்கள். குறிப்பாக டிசம்பர் மாதம் பிறந்துச்சுனாவே உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும். சரி, கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறவர்கள் அது கொண்டாடட்டும். நாமும் அதற்கு சில இந்த கிறிஸ்துமஸ் காரியங்களை குறித்து நாமும் இந்த நாட்களில் சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பாருங்க, இங்கே நாம் வாசித்த இந்த வசனம் சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத்தை குறித்து சொல்லுகிறது. இப்போ எலிசபெத்துக்கும் என்ன இல்லாமல் இருந்தது? குழந்தை இல்லாத இருந்தாங்க. அவங்களுக்கு வயசு கூட ஆயிடுச்சு, அவங்களுக்கும் குழந்தை இல்லை. ஏன் எலிசபெத்துக்கு அவளால குழந்தை இல்லாத இருந்ததுக்கான காரணம் என்ன? தேவனுடைய என்ன? தேவனுடைய திட்டம் யோவான் ஸ்நானகன் பிறக்கணும். யோவான் ஸ்நானகன் இந்த காலகட்டத்தில் பிறக்கணும் அப்படிங்கிறது தேவனுடைய திட்டம். பாருங்க, 14வது வசனத்தை வாசிக்கல. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவர் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். யார் பிறப்பின் நிமித்தம்? யோவான் ஸ்நானகன் பிறப்பது நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அப்போ பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் தான் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியும் திருப்பணும். ஏன்னா மல்கியாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறப்பு வரைக்கும் 400 வருஷம் இருண்ட காலம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். 400 வருஷம் இருண்ட காலம். தேவனுடைய செயல்பாடு அந்த 400 வருஷம் அந்த பூமியில் காணப்படும். அப்ப பாருங்க, மீண்டும் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தருக்குள்ளாக திருப்புவதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். யார அதுக்காக ஏற்படுத்துகிறார்? யோவான் ஸ்நானகரை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த ஒரு குறித்த காலத்தில் யோவான் ஸ்நானன் பிறக்கணும். இப்போ யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வயது வித்தியாசம் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 6 மாதம். 6 மாதம் தான் வித்தியாசம். தெரியுமா? வேதவசனத்துக்கு இங்கே இருக்கிறது. இதை நீங்கள் வீட்டில் போய் வாட்சி பாருங்கள். 6 மாதம் வித்தியாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நம்ம இன்னைக்கு வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:5 வாசிங்க.
யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவர் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி. அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் பாருங்க இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். இது வசனம் தெளிவாத்தான் சொல்லி இருக்குது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். யாராரு? சகரியாவும் அவங்க மனைவியாகிய எலிசபெத்தும். அப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை? வசனம் பாருங்க எவ்வளவு தெளிவா சொல்லுது. அவங்க 2 பேரும் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. ஏன் குழந்தை இல்லை? தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அதுக்கு ஒரு நாட்களை கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம சில சமயம் சில காரியங்களை கேட்போம், அது நமக்கு தடையாகிக்கிட்டே இருக்கும். காரணம், தேவனுடைய திட்டம் ஒன்றாக இருக்கும். அது நிறைவேறும் நாட்கள் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரும். காத்திருக்கணும், கொஞ்சம் காத்திருக்கணும். கீழே வாசிக்கணும். அப்படியா? எலிசபெத்து யாரா இருந்தாங்களா? என்ன சொல்லுதாமா? மலடியாய் இருந்தார். இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் அவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்களாமா? அப்போ பாருங்க, நீங்க இதுல ஒரு காரியத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து மட்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பிறக்கல. யோவான் ஸ்நானன் எப்படி பிறக்கிறாரு? அப்படித்தான் பிறந்தார். தேவனுடைய சித்தத்தின்படி தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு யோவான் ஸ்நானன் அப்படித்தான் பிறக்கிறார். இது மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய இருக்குது. ஈசாக்கு எப்படி பிறந்தாரு? ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் எப்படி ஆயிட்டாங்களா? எப்படி முதிர் வயது உள்ளவங்களாங்க ஆயிட்டாங்க. சாராளே சொல்லிட்டாங்க, நான் கிளவியா இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. ஆனால் தேவனான கூடாத காரியம். அப்போ அங்கேயும் பாருங்க, ஈசாக்கு பிறந்ததும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவன் பிறந்தார். இது இன்னைக்கு மாதிரி காரியங்களாம் நீங்க அறிந்து கொள்ளணும். அடுத்த வாசிங்களே. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றார். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். சரி, இதை நீங்க வீட்டில் போய் இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க படித்து தெரிந்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 36வது வசனத்தை வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இது யார்கிட்ட சொல்றார்? தேவதூதன் மரியாளுக்கு சொல்றாங்க. அப்போ வந்து அம்மாவுக்கு கர்ப்பவதியாகி எலிசபெத் எத்தனை மாசம்? 6 மாசம். அப்ப இது மரியாளுக்கிட்ட சொல்லுகிற பொழுது, தேவதூதன் சொல்லுகிற பொழுது அந்த நாட்கள்ல இருந்து மரியாளும் கர்ப்பவதியா காணப்படுறாங்க. அப்ப 6 மாசம் வித்தியாசம். 6 மாசம் இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 6 மாசம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ வாசிங்க. 1:25 வாசிங்க. 25 வாசிங்க. எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். யாரு? எலிசபெத்.
ஆறாம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷன் நியமிக்கப்பட்டிருந்தார். தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டார். ஒரு கன்னிகையினிடத்தில் தேவனால் அனுப்பப்பட்டார். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவரே, கிருபை பெற்றவளே, வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். வாசிங்க. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இராது. இப்ப பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப யோசேப்பு எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்? யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். சரி, மரியா இப்படி வேதத்தை வாசிக்கிற பொழுது இந்த மாதிரி காரியங்களை தான் நாம் யோசிக்கணும். இப்போ யோசேப்பு வந்து யோசேப்பினுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன கோத்திரம்? யூதா கோத்திரம். சரி, மரியா சரி. இப்போ அது என்ன சொல்றது? எலிசபெத் எந்த கோத்திரம்? பார்த்தீங்களா? ஆரோன் எந்த கோத்திரம்? சொல்லுங்க, ஆரோன் எந்த கோத்திரம்? பார்த்தீங்களா? நம்முடைய வேத வாசிப்பு எப்படி பார்த்தீங்களா? லேவி கோத்திரம். அவங்க ஆசாரிய ஊழியம் செய்யறவங்க. ஆசாரிய ஊழியம் செய்யற யாருக்கு கொடுக்கப்பட்டது? எந்த கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டது? லேவி கோத்திரத்துக்கு. இப்ப எலிசபெத் அப்ப எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். இங்க ஒரு வசனம் சொல்லுது பாருங்க. முப்பத்தி 6வது வசனத்தை வாசிங்களே. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் போதும். இப்ப மரியாளுக்கு இனமா இருக்கிறது, இனத்தாளா இருக்கிறது யாரு? எலிசபெத். அப்ப மரியாள் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரம். அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி வசனங்களை வச்சுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும். இப்ப பாருங்க, ஏன் இப்போ மரியாள் லேவி கோத்திரம், இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம். ஏன் இந்த 2 கோத்திரத்துக்குள்ளேயும் சம்பந்தம் பண்ணணும்? இந்த 2 கோத்திரத்து இந்த அம்மாவுக்கும், லேவி கோத்திரத்தில் இருக்கிற இந்த அம்மாவுக்கும், யூதா கோத்திரத்தில் இருக்கிற யோசேப்புக்கும் ஏன் அந்த ஒரு உறவை, திருமண உறவை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? இல்ல, அதெல்லாம் ரைட்டு. லேவி கோத்திரம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்க. சொல்லுங்க, வர்றீங்க. அதனால இயேசு கிறிஸ்து இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறாரு? ஆண்டவராக இருக்கிறபடியால் லேவி கோத்திரத்தை அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து
ராஜாவுமாய் இருக்கிறாரு, ஆசாரியருமாய் ஆசாரியருமாய் இருக்கிறார். அப்ப ஆசாரியத்துவம் லேவி கோத்திரம், ஆசாரியரா இருக்கணும் அவரு. ராஜாவை இருக்கணும்னா எந்த கோத்திரத்தில் இருக்கணும் அவரு? யூதா கோத்திரம். யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த இது எல்லாருக்குமே இருக்காது. ஒன்று லேவியனா இருக்கணும், ஆசாரியனா இருக்கணும், இல்லைன்னா ராஜாவா. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தான் பாருங்க இது ரெண்டும் பொருந்தும். அவர் ஆசாரியனாகவும் இருப்பார். பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் உண்டு. அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜாவா ஒருத்தர் இருப்பார். அவர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆகவே இந்த ரெண்டு கோத்திரத்துக்கும் இந்த உறவு முறையை கர்த்தர் கொண்டு வந்ததனுடைய காரணம் இதுதான். நீங்கள் இந்த நாட்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, மரியாதை எந்த கோத்திரத்தை சேர்ந்தவங்க? தேவி கோத்திரத்தை சேர்ந்தவங்க. யோசேப்பு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி வேதத்தை வாசிக்கிற பொழுது கொஞ்சம் நிதானித்து நம்ம படித்தோம்னா சில காரியங்கள் வேதத்தில் தான் இருக்கு. எல்லாமே நம்முடைய அது என்ன சொல்கிறது, சந்தேகங்கள் எல்லாம் பதில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாகமத்தில் தான் இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளாக அதை கவனித்து நீங்கள் படிக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்படியே வாசிக்கலாம். அவர் பெரியவராய் இருப்பார், அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்னைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அவருக்கு மரியா தேவதன் நோக்கி, இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேன் என்றார். இப்ப பாருங்க, ஒரு குமாரன் உனக்கு கொடுக்கப்படுவார் அப்படின்னு தேவதூதன் சொல்லும் போது நான் இன்னும் புருஷனை அறியேன். அவங்களும் மாம்சத்தின் படிதான் சிந்திச்சாங்க. தேவதூதனே வந்து மரியாதை பேசுகிற பொழுது கூட அவங்க கூட எப்படி சிந்திச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாம்சத்தின் படிதான் சிந்தித்தாங்க. கீழே வாசிக்கலாம். தேவதூதன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படுவார். இப்பதான் தேவதூதன் விலைக்கு சொல்லுகிறார். தேவதூதன் அவருக்கு பிரதி உத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல வரும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் மேல ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவர் மேல வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? யாரை போல இருக்கணும்? 6வது வசனம் வாசிங்க. 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருக்கணும். பரிசுத்த ஆவியான நம்ம மேல ஊற்றப்படணும், நம்ம நிரப்பப்படணும். அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்ம நினைக்கிறோம், எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, அவங்க அப்படி இருக்காங்க. நம்ம தான் ராஜாவுடைய பிள்ளைகள். நமக்கு அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் விரும்புகிற நீதி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கீழே வாசிங்க. அப்படியே வாசிங்க. 37வது வசனம் வாசிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமானால் நம்ம எப்படி இருக்கணும்? ஆறாவது வசனத்தின்படி சகரியாவை போல எலிசபெத்தை போல நம்ம காணப்படணும். கர்த்தருக்கு முன்பாக காணப்படணும். வாசிக்கல. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இங்க ஆண்டவர் மரியாள் என்ன சொல்றாங்க? இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. அந்த அம்மாவை என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. இங்க வேத வசனம்லாம் தெளிவாக தாங்க இருக்குது. அந்த அம்மா ஆண்டவருக்கு
அடிமை. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? மாம்சத்தின்படி என்ன சொல்றாங்க? மாம்சத்தின்படி என்ன சொல்றாங்க? பெத்தாங்க, ரைட்டு. அப்புறம் அந்த அம்மாவும் கடவுளுங்கிறாங்க. இங்க அப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அம்மாவையும் தெய்வம் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. கீழே வாசிங்க. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் என்றார். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்தில் போய்விட்டார். அந்நாட்களில் மரியாள் எழுந்து வடநாட்டில் உள்ள யூதேயாவில் ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், உன்னுடைய கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. இங்கே பாருங்க என்ன சொல்றாங்க? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஒரு கன்னி மரியாள் தேவைப்பட்டாங்க. அந்த நாட்களிலே தகுதியாய் காணப்பட்டவங்க அவங்க. அப்ப மனிதனாக இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு மரியாள் தேவைப்பட்டாங்க. அந்த அம்மா அவங்க என்ன சொல்றாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. இங்க என்ன சொல்றாங்க? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். இப்ப பாருங்க, இந்த கானாவூர் கல்யாணத்துல கூட பாருங்க, ரசம் தீர்ந்து உடனே யார்கிட்ட போய் சொன்னாங்க? மரியாதை தானே சொன்னாங்க. போய் ஆண்டவர்கிட்ட சொல்லலாம். சரி, இன்னைக்கு நம்பிக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்களை போல அன்னைக்கு ரசம் தீர்ந்து வச்சுனாங்க, அந்த அம்மா அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்து ரசத்தை உண்டாக்கி இருக்கலாம்ல, மரியாதை செஞ்சிருக்கலாம்ல அந்த வேலையை. அது மரியாளுடைய வேலை அல்ல. மரியாள் அற்புதம் செஞ்சாங்கன்னு என்று சொல்லியோ, மரியாள் எங்கேயாவது உபதேசம் பண்ணாங்களே என்று சொல்லி எங்கேயுமே வேதத்தில் இல்லை. இது நம்ம ஜனங்கள் அவங்களா ஒரு உபதேசத்தை உருவாக்கி கொண்டு அவர்கள் இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னுரிமை கொடுக்காம அந்த அம்மாவுக்கு முன்னுரிமை. அந்த அம்மா குறைத்து மதிப்பிடவில்லை. மரியாதை எந்த விதத்திலும் குறைந்து அந்த அம்மா ஒரு பரிசுத்தவான், அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் தொழுது கொள்ள வேண்டியது யாரா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கீழே வாசிக்க அப்படியே. என் ஆவி இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இரண்டாம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிங்க. தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம்.
அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். எங்கே போய் பிறக்கிறாரு? யூதேய தேசத்தில் உள்ள பெத்லகேம் ஊரில் போய் அங்கே பிறந்துட்டார். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 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 காரியத்தை மட்டும் நம்ம கற்றுக்கொண்டுட்டு நம்ம அடுத்ததுக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். பாருங்கள், 21வது வசனத்தை வாசி. பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னமே அது கற்பத்திலே உருப்புவதற்கு முன்னாலே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார். இப்போ இந்த 8ஆம் நாளில் என்ன நடக்குதுங்க? விருத்த சேதனம்னா என்னது? விருத்த சேதனம்னா என்ன? யூத முறைமையின்படி அவர்கள் சுண்ணத்து பண்ணணும். ஆண் பிள்ளைகளுக்கு சுண்ணத்து, இதுதான் விருத்த சேதனம் என்று இங்கே சொல்லப்படுது. இது யூத முறைமை. சரி, இப்போ 8ஆம் நாள் அதை தானே செஞ்சாங்க. ஞானஸ்தானம் கொடுத்தாங்களா இயேசு கிறிஸ்து 8ஆம் நாளில்? அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரு? 30 வயசுல. அப்போ ஞானஸ்தானத்துக்கும் விருத்த சேதனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க? இன்னைக்கு 8ஆம் நாளில் ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் பிள்ளைகளுக்கு கொடுக்காங்க. சரியானதா? இல்லை. அப்போ விருத்த சேதனுக்கும் ஞானஸ்தானத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை சில காரியங்களை நம்ம சீக்கிரமாக பார்த்துட்டு நம்ம அடுத்த காரியத்துக்குள்ளே கடந்து சொல்ல இருக்கிறோம். இயேசுவின் தாயாகிய மரியாள், இவரது கணவர் ஜோசப். இயேசு பிறந்தபோது வால் நட்சத்திரம் தோன்றியது. இதை பார்த்த ஞானிகள் யூதர்களின் அரசர் பிறந்துள்ளார் என்று சொல்லியபடி பெத்லகேம் வந்தனர். கிறிஸ்மஸ் என்பதை எக்ஸ்மஸ்ன்னு சொல்லி என்றும் சொல்லுவார்கள். எக்ஸ் என்பது கிரேக்க சொல். 1223 பிரான்சிஸ் அசிசி என்பவர் கிறிஸ்மஸ் குடிலை அமைத்தார். இந்த கிறிஸ்மஸ் குடில் எப்போ இந்த மாதிரி கிறிஸ்மஸ் குடில் வைக்கிறதுக்கு எப்போ ஆரம்பித்தாங்க? இது யார் ஆரம்பித்தது? அசிசி, பிரான்சிஸ் அசிசி என்பவர் கிறிஸ்மஸ் குடிலை அமைத்தார். எப்போ? 1223. அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்கள்லேருந்து அந்த காரியம்லாம் இல்லை. 1223 இந்த நடைமுறைக்கு இவங்களாம் ஏற்படுத்திக்கிறாங்க அந்த குடிலை அமைக்கிறது. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாருங்க, இயேசு ஆடு மாடுகள் வாணிகள் அறிஞர்கள் மூவர் தேவன் என்று என அன்றைய பெத்லகேமின் நினைவாக அமைப்பதே குடில். இப்போ குடில் அமைச்சா பாருங்க, அங்கே என்னத்தை வச்சுருப்பாங்க? 3 ராஜாக்கள் இருக்கிறது போலவும் ஆடு மாடு இருக்கிறது போலவும் இதெல்லாம் வச்சாங்க. சரி, அப்புறம் பார்த்துங்க, துருக்கியை சேர்ந்த பாதிரியார் ஜெயின் நிக்கோலஸ் முதல் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக வந்தார். எப்போ? 1843 தான். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா சாண்டா கிளாஸ்ன்னு சொன்னதெல்லாம் வந்தது எப்போ? 1843. அது எங்க? துருக்கி தேசத்தில். அப்புறம் பாருங்க, இங்கிலாந்தை சேர்ந்த கார்லஸ் லே 1843 கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டையை தயாரித்தார். இதுவும் கிட்டத்தட்ட 1843 தான். தன் நண்பரான ஹென்றி ஹோலேக்கு இதை அனுப்பினார். அதன் பிறகு இங்கிலாந்து ராஜா குடும்பத்தினர் வாழ்த்து அட்டைகளை அனுப்பினர். பின்னர் அல்பர்டினால் என்கிற தன்னுடைய வின்சர் கோட்டையில் 1841 முதல் கிறிஸ்துமஸ் மரத்தை நட்டார்கள். அப்போ இந்த கிறிஸ்துமஸ் மரம் நடுறவங்கிறதும் 1800 தான் வந்திருக்கு. இப்படியாக பாருங்க, கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் ஜெர்மனி. இது தீய சக்தியை துரத்தும், வெற்றியை வரவழைக்கும். இவங்களாம் ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு இந்த கிறிஸ்துமஸ் மரம் நடுறது, கிறிஸ்துமஸ் தாத்தா வர்றது, கிறிஸ்துமஸ் குடில் அமைக்கிறது, கிறிஸ்துமஸ் மரம் வைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு பைபிளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க,
சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே பாருங்க, இந்த கிறிஸ்மஸ் எப்போ வந்தது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மன்னர் கான்ஸ்டன்டைன் இந்த நாளை கிறிஸ்மஸ் நாளாக, பிறந்த நாளாக கொண்டாடும்படி வேண்டுகோள் விடுத்தார். பின்னர் 350 கிபி 350 போப் ஜூலியஸ் இந்த நாளை கொண்டாடும்படி அறிவித்தார். இப்போ இந்த கிறிஸ்மஸுங்கிறதெல்லாம் இந்த மாதிரி கொண்டாட்டம், இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே கிபி 300க்கு அப்புறம் தான். குறிப்பாக கான்ஸ்டன்டைன் ஆரம்பித்து வைத்த ரோமன் கேத்தலிக்க மதம் தான் இந்த காரியங்களை எல்லாம் கொண்டு வந்தது. ஆகவே உண்மை கிறிஸ்தவத்துக்கும் இந்த மாதிரி செய்கிற காரியங்களுக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை. ஆகவே கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கொண்டாடுறவங்க கொண்டாடணும், அதில் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நம்ம இப்போ எந்த காலத்தில் இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி எதிர்நோக்கி கொண்டு இருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க கொண்டாடட்டும், கொண்டாடாமல் இருக்கிறதும். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒருவன் ஒரு நாளை விசேஷித்துக் கொள்கிறான், மற்றவன் எல்லா நாளையும் விசேஷமாக எண்ணுகிறான். ஆகவே அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் என்ன ஒன்றே ஒன்று, இந்த கிறிஸ்மஸ் 25ஆம் தேதிங்கிறது 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறக்கலாம். டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்தாருங்கிறதுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை, வரலாற்றையும் இல்லை, பைபிளும் இல்லை. அது ஒரு ரகசியம், அது மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அந்த நாளில் நீங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்க எல்லாமே யாருடைய கோட்பாடுக்கு போகிறாங்க? கான்ஸ்டன்டைன் ஆரம்பிக்கப்பட்ட ரோமன் கத்தோலிக்க மத கோட்பாடுக்கு போகிறாங்க. அது நமக்கு தேவையில்லை, அதனால் நம்ம கொண்டாடுறதும் இல்லை. ஆனால் கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் கவனமாய் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு கர்த்தர் ஒரு கால நிர்ணயத்தை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டம் வரும்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டியது கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நாம் இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவே சுப்பா, நீங்கள் பிறந்ததனுடைய செய்தியை ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் தன்னுடைய பிறப்பை நாங்கள் நாட்களிலே பார்க்க உதவி செஞ்சீங்க. சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, சகரியாவை போல எலிசபெத்தை போல நாங்கள் உங்கள் சமூகத்திலே உங்களுக்கு முன்பாக நாங்கள் காணப்படும் குற்றமற்றவர்களாய் நீதி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஏசப்பா நீங்கள் விரும்புகிறீங்க. நாங்களும் அப்படியாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் நாம மட்டும் பயன்படுத்த முடியும். வந்திருக்க முடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவரையும் சகரியாவை போல எலிசபெத்தை போல நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மட்டும் பயன்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் கர்த்தரை தொழுதுள்ள கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் என்றும் என்றும் சதாகாலம் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை உங்கள் நிறைவை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர்